அடி பாவிகளா, ஏண்டி நானும் 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டி. ஆனா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இப்படி ஒரு பையன் மறைச்சு கல்யாணம் பண்ற குடும்பத்தை இன்னைக்கு தாண்டி பாக்குறேன். ஐயா ஐயா ஐயா, பாத்தீங்களா? அப்பயே வேண்டாம் அப்பயே வேண்டான்னு தலையோட அடிச்சுக்கிட்டு சொன்னேன், கேட்டீங்களா? உங்க மரமட்டிக்கு உரைச்சுதா? நல்ல குடும்பம் நல்ல குடும்பம், என் பிள்ளை இங்கதான் கட்டணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நல்ல குடும்ப லட்சணம் தெரிஞ்சுதா? தலையால அடிச்சுக்கிட்டேனே, தலையில நின்று தண்ணி குடிக்காத குறைதான். ஆனா என் பையன் வாழ்க்கையை நல்லா முடிச்சு விட்டையா. அவங்க வீட்டுல அப்பையும் கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் கிடக்கும் போது முன்னையே பண்ணணும்னு சொன்னாங்களே, அப்பயே நம்ம சூதாரிச்சிருக்க வேண்டாமா? அறிவு கட்ட மனுஷனே, இப்ப பாரியா, ஒரு வாரம் ஆகல நம்ம புள்ள வாழ்க்கையே போச்சியா. நான் மட்டும் என்ன கனவா கண்டேன் இப்படியாப்பட்ட குடும்பமா இருக்குன்னு? முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொன்னேன், அப்பயாவது கேட்டு தொலைஞ்சிருக்கலாம். எங்க கேட்டீங்க? முதல்லயே ஓடி போனவ மறுபடியும் வந்தவள தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுனியே நீ. இப்ப தெரியுதா எதுக்கு இவளை நான் கரிச்சு கொட்டுனேன்னு? இம்புட்டு தூரம் பேசுறமே, அப்படியே நிக்கிறா பாத்தியா? குத்து கல்லாட்டம். ஏண்டி உங்க அப்பனை ஆத்தாலும் நான் இதுக்குதான் சீர்வரிசை செஞ்சாங்களா? சொல்லுடி வாயை திறந்து. 1 நாளா 2 நாளா 4 மாசம். ஐயா ஐயா ஐயா, நம்ம சொந்த பந்தத்துக்கு தெரிஞ்சா நம்ம மான மரியாதை என்ன ஆகுறது? நான் 4-5 மாசத்துல பலகாப்பு பண்ணி புள்ள பிறந்துரும். அப்புறம் ஊருக்காரவங்க எல்லாம் கேட்பாங்க, என்னம்மா இதுக்குதான் சொந்த பந்தத்துக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நானே பைத்தியம் பிடிச்சு போய் கிடக்குறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என் புள்ள வாழ்க்கைய அழிச்சிட்ட, அதானே என் பையன் வீடு வராம இருக்க மாட்டானே. எங்கிட்ட சுத்தினாலும் கால சுத்திர பாம்பு கணக்க வீட்டுக்கு வந்து சேர்ற பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வராம எங்கிட்டு போனான்னு தெரியாம இருக்கானேன்னு யோசிச்சேன். எதுவும் சண்டையா இருக்குமோ, சரி புருஷன் மட்டாட்டு சண்டைனா 1 நாள் 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிரும்னு நினைச்சேன். ஆனா இப்படி இருக்குன்னு நினைச்சு பாக்கலையே. ஆண்டவனே, என் புள்ள வாழ்க்கையே போச்சு. மொத்தத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாளுக. அவ்வளவுதான், என் புள்ள வாழ்க்கை போச்சு போச்சு, அவ்வளவுதான் போச்சு. வெள்ளையும் சொல்லையுமா 4 ஊர் பஞ்சாயத்துக்கு போவீங்கல்ல, இனி அந்த ஊர்க்காரவங்க காரி மூஞ்சில துப்பு வாங்கிட்டு வாங்க, நல்லா தொடச்சு விடுறேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? உன் குடும்பத்துக்கு பாவம் பார்க்க போய் என் குடும்பத்தை இப்படி சந்தி சிரிக்கி அடிச்சிட்டீங்களேம்மா, என்ன சொல்றதுன்னு தெரியல. இத்தனை நாள் இவ்வளவு பெரிய விஷயத்த வாயை திறந்து சொல்லியிருக்கலாம்ல. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியலன்னு நான் சாமியார் கொண்டு கூட்டிக்கிட்டு வரேன். எங்களெல்லாம் பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா? அப்பயும் கூட என் பொண்டாட்டி சோறு போடாம இருக்கியேடின்னு அவளை பிடிச்சி திட்டுனேன். நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா இப்படிதான் பண்ணுவியா வைப்பியான்னு. சோறு போட்ட உள்ளத்துக்கு கூட கொஞ்சமாவது இறக்க வேணாமா உனக்கெல்லாம்? ஏமா இந்தாங்கம்மா தண்ணி எடுத்துக்கங்க, இது ஒண்ணுதான் குறை, எடுத்துக்கிட்டு போ. ஐயோ, கண்ணாடி கிளாஸ நொறுக்கி விட்டாங்களே. இவங்க கோபத்தை இதுலதான் காட்டணுமா? இந்த அம்மா இதுக்கப்புறம் நம்மளால பிடிச்சி திட்டும். எங்க இம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவங்க அப்பாரு என் புள்ளைய கட்டிக்கோங்க, என் புள்ளைய கட்டி வச்சிருங்க, உங்களுக்கு புண்ணியமா போவோம் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு வந்து தெரிஞ்சானே அந்த வெள்ளை மண்டையன் இன்ன வரைக்கும் வீட்டு பக்கம் வந்தானு பாத்தீங்களா? எந்த மகத்தை வச்சுக்கிட்டு வருவது? அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு கொண்டு வந்து நம்ம தலையில கட்டிட்டாங்க. இனி தலைவலிய நம்ம தலையில சுமக்கணும்னு எழுதி இருக்குது போல இருக்கு. என்ன இங்க பாருங்க, 4 பேத்துக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. நம்ம சொந்த பந்தத்துக்கு யாருக்குமே நம்ம பயலுக்கு கல்யாணம் ஆன விஷயம் கூட தெரியாது. நம்ம இதை மேற்கொண்டு வளர விடாம இதை இப்பயே வெட்டி விட்டு நம்ம நல்ல பிள்ளையா பார்த்து நம்ம பையனுக்கு கட்டி வைப்போம். எதுக்கு? என்ன சொல்றீங்க? அடச்சி வாய் மூடு. என்ன சொல்றீங்க? நான் சொல்றத சொல்லிட்டேன். இனி உங்க அப்பனுக்கு அத்தளவுக்கு போன போட்டு சொல்லிட்டு ஒன்னையெல்லாம் காலத்துக்கு எங்களால தலையில சுமந்துக்கிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு என்ன தலையெழுத்து வெங்காயமா இதெல்லாம் தூக்கிட்டு சுமக்கிறதுக்கு? இங்க பாருங்க, அப்படி எதுவும் நடந்துச்சு நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டியா? என்னடி என்ன உன் தப்புக்கு நாங்க பிள்ளையா பிறந்திருக்கோமா? இவங்க ஆத்தா அப்பனுக்கு போன போடுங்க, அவங்கள வரட்டும். அவங்க வந்தோனையும் இவளை வெட்டி விடுறதுக்கு வழிய பாப்போம். பையன் பாவம், ஒண்ணும் தெரியாத அப்பாவி. அவனுக்கு பாலேது கல்லேதுன்னு கூட தெரியாம இப்படி பாலங்கணத்துல பிடிச்சு நம்மளே தள்ளி போட்டவங்க. ஐயோ, என் பிள்ளைய நினைச்சாலே எனக்கு அம்புட்டு வேதனையா இருக்கு. இப்பதாங்க தெரியுது எதுக்கு என் பையன் இப்படி குடிகாரனா ஆனானு. ஐயோ, என் பிள்ளை எம்புட்டு மன வருத்தத்துல இருந்திருந்தா அவன் இன்னைக்கு இப்படி குடிகாரனா ஆயிருப்பா. எல்லாம் இவதான் காரணம். இவ வேண்டாங்க, இவ நம்ம பிள்ளைக்கு வேண்டவே வேண்டாங்க. இங்கேரு, இனிமே நீயே சொன்னாலும்
இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல அவனை வீட்டுக்கு வர சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இவங்க பெத்தவங்களை வர சொல்லி முதல்ல வெட்டி வர வழியை பார்ப்போம். கம்பியை நல்லா இறுக்கி கட்டுங்கடா. என்னடா வேலை பாக்குறீங்க? நல்லா இது பண்ணி கட்டுங்கடா. 2 பேர் இருந்தா கூட உருப்படியா வேலை பார்ப்பானுங்க. 20-30 பேரும் உள்ள இறக்கணும், ஒருத்தனும் வேலை செய்ய மாட்டான். இவன் அவன் செய்வான், அவன் இவன் செய்வான்னு பார்த்துக்கிட்டு வேலையத்த வேலையா இருக்கும். பாத்தி நல்லபடியா புடிச்சிட்டோம். இல்லைன்னா என்ன ஆகுறது? அம்மா அடே, நான் நல்லா தாண்டா புடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்படியே கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சு. அது என்ன, போனா கட்டு போட்டா வேலையாகுது. அது கிடக்கட்டும், நீ வேலைக்கு போகலையா? இங்க சுத்திக்கிட்டு கிடக்குறவன் இந்த வேலையும் விட்டுவிட்டியா? ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிற? ஏதாவது ஒரு வேலைக்காவது உருப்படியா போனா அதுவும் கேட்கறது இல்ல. இன்னைக்கெல்லாம் விழுந்திருந்தனா மண்டை கை காலால உடஞ்சு போயிருக்கும். இப்ப கூட உனக்கு பொறுப்பு இல்லைன்னா எப்படிரா? அப்புறம் உன்கிட்ட வேற எப்படி பேசுவாங்க? அக்காவுக்கு நீங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க வைக்கிறாங்க, நீ பாட்டுக்கு இருக்கிற. என்னது இது? யார் கொடுத்தா? என்னடா சொல்ற? சம்பளமா? உங்க ஆத்தா கையில கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு ஏன்டா கொண்டு வந்த? செலவு பண்றது தானே கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்ப. 10 மிச்சம் பண்ணணும் வைக்கணும்ன்ற எண்ணமெல்லாம் இருக்காது. இத போய் அக்கௌண்ட்ல போட்டு உன் பேங்க்ல வை, சரியா? சும்மா எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காத. கையில வச்சா செலவாய் போயிடும். அப்புறம் ஒரு நாளடி சம்பள காசை வாங்கிட்டு வந்துட்டு என்னென்ன பேச்சு பேசுற? ஏண்டா, இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அடுத்தவங்க என்னைக்கு எதிர்பார்க்க மாட்டான்டா இந்த அழகு சுந்தரம், சரியா? நீ உன் வாழ்க்கைய பாரு. உங்க 2 பேத்துக்கு என்ன சேஃப்டி பண்ணணுமோ அதை நான் பண்ணி செஞ்சு சேர்த்து வச்சுட்டு தான் போய் சேருவேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த கட்டை போவாது. அப்படியெல்லாம் நான் பாத்துக்குவேன். இத முதல்ல நீ பத்திரப்படுத்து. எனக்கு பாவம் பார்க்க வேணாண்டா, நான் பாத்துக்குவேன் என்னைய, சரியா? எடுத்துக்கிட்டு போ, அக்கவுண்ட்ல போட்டு பேங்க்ல போட்டு வை, தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். ஏண்டா, இந்த அப்ப என்ன கையால் ஆகாதவன் நினைச்சுக்கிட்டியா மத்தவங்க மாதிரி? இப்பயும் ஒரு நாளைக்கு எம்பிட்டு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? இந்தா கொண்டு போ. அட வேணாடா, என்கிட்ட இருக்குடா. முதல்ல என் பையன் சம்பளம் வாங்கி அப்பனே என்கிட்ட கொடுக்கறான். இதுலயே நீ வீட்டுல இரு, வேலைக்கெல்லாம் போகாதன்றான். இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என் பையன் குடும்பத்தை பார்த்து பண்ற நம்பிக்கை வந்துருச்சு. இவன் இப்படி பொறுப்போட இல்லதுன்றது தானே தினந்தோறும் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. பொறுப்பு வந்துருச்சு என் பயலுக்கு. இனி அவனை பத்தி எந்த கவலையும் பட தேவையில்லை. அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துப்பான். எப்படியோ என் பிள்ளைக்கு ஒரு சொந்த வீட்டை மட்டும் கட்டி வச்சுட்டேன்னா போதும். நம்ம கலந்த வாடகை வீட்டிலே ஒளிஞ்சு போச்சு. ஆனா என் பையன் ஆபீசர் ஆவான். அவன் நல்ல நிலைமைக்கு வருவான். அப்போ வாடகை வீட்டுலன்னு அவன் இருக்கக்கூடாது. சொந்த வீடு கட்டுறேன், கட்டியே தீருவேன். என்னக்கா புக்கும் கையுமா இருக்க? என்ன கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லடா.
ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க சும்மா டிவி ஃபோனே பார்த்துட்டு இருக்காதீங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் படிங்க, நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் படிங்க, மனசுக்கு அமைதியாக வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அதான் சரி உங்கள் மாமா புக் வாங்கிட்டு வந்தார், படிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் இன்னைக்கு பாவண்டா, அம்மா உமாவை ரொம்ப திட்டாங்க. உமாவை போய் சமாதானப்படுத்து. உமாவை திட்டினாங்களா? அவள் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பா, ஏதாவது ஒன்று பேசியிருப்பா, அதுக்கு தான் அம்மா திட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கிறதான் வேலை. டேய் உமா மாறிட்டாடா, முதல்ல மாதிரி இல்லைடா. நேற்றெல்லாம் என்கிட்ட அன்பாக பேசினா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்து கொடுத்தா. இன்னைக்கு காலையில் அவள் எனக்கு கீரை சூப் செஞ்சு கொண்டு வந்தாடா. அதை குடிக்கலான்னு பார்த்தேன். அம்மா வந்துட்டு இதை நீ கொண்டு வந்து கொடுத்து என் பிள்ளைய ஏதோ பண்ண பார்க்குறியா, வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டாங்கடா. பாவம் அவள் அழுதுகிட்டே போயிட்டாடா. எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சு. அந்தளவுக்கு இவன் நல்லவெல்லாம் ஒன்றும் கிடையாதேக்கா, எப்போ பார்த்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே கிடப்பா. புதுசாக என்ன பாசம்? ஏண்டா நாத்தனார்னா அப்படித்தான் இருப்பாங்க, ஒரு நேரம் அடிச்சுக்கிட்டா இன்னொரு நேரம் சேர தான் போகிறோம். அதுக்குன்னு அதையே காலத்துக்கும் நினச்சிக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா கூட நீங்கள் ஒன்றா சேர விட மாட்டீங்க போல இருக்கு. முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்து, பாவம் அழுதுகிட்டு இருந்தா. சரி நான் பார்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இவன் நல்லவளாம் கிடையாதே. நம்ம பொண்டாட்டி யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பா. ஏன் கூட பிறந்த அண்ணனே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பா. இவ நம்ம அக்கா நல்லா இருப்பான்னு நினைப்பாளா இவ? உமா நம்மளை பார்த்தோன்னு என்ன தலை தொங்கிருச்சு? உமா உமா சொல்லுங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? என்னமோ எங்க அம்மா உன்னை திட்டினாங்களாமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அத்தை எதுக்கு என்ன திட்ட போறாங்க? சும்மா எங்க அம்மா ஹச்சுன்னு தும்முனாலே அது ஒரு குத்தோன்னு என்கிட்ட சண்டைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவா. இன்னைக்கு எங்க அக்கா வேற சொல்லுது அம்மா ரொம்ப திட்டிவிட்டாங்கன்னு. இப்போ ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறாளே அதை பத்தியே. மண்டையில கிண்டையில அடிபட்டுருக்குமா, இல்லை இவ உடம்புல பேகீது எதுவும் பூந்துருக்குமா? உமா உமா சொல்லுங்க. அத்தையை வீட்டுல காணோம். எங்க அம்மாவா வெளியே போயிருக்காங்க. ஏதோ எங்க அம்மா திட்டாங்கன்னு சொன்னாங்க. தினந்தோறும் இது நடக்கிற ஒரு விஷயம் தானே, இதுக்கெல்லாம் போய் உம்முன்னு இருக்கலாமா? எப்பயும் போல நார்மலா இரு. இங்கே பாருங்க, அத்தை எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தாங்க சொல்லுவாங்க. நான் ஒன்றும் அவங்கள குத்தமாகவே நினைக்கல. என்றைக்குமே நான் தப்பாக பேசியிருக்கேன் தான், வச்சுருக்கேன் தான். அதுக்குன்னு என் அத்தையை நான் ஒரு நாளும் விட்டு கொடுத்தது கிடையாதுங்க. அப்போ எப்படி இருப்பணும், அதெல்லாம் அந்த உமா எப்பயும் செத்து போயிட்டா. ஆனால் இனிமேல் இந்த குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அத்தை என்ன புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னு தாங்க வருத்தமாக இருக்கு. இது உண்மையா இல்லை பொய்யா? இவ அந்த அளவுக்கு நல்லவளாம் கிடையாது. நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இந்த ரீல் ஓடுதுன்னு. அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் அம்மாவுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னா அது அத்தை தான். எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்களை வளர்க்குறதுக்கு அம்பட்டு கஷ்டப்பட்டது கிடையாது, மெனக்கட்டு எதையுமே செஞ்சது கிடையாது. ஆனால் அத்தை உங்கள் 2 பேத்தையும் படிக்க வச்சதா இருக்கட்டும், அன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், இவ்வளோ தூரம் பண்ணி நம்மளுக்கு பெருசாக கல்யாணம் பண்ணதாக இருக்கட்டும், அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆனால் என் அம்மா கூட எந்த இடத்துலையுமே இந்த மாதிரிலாம் உடம்பு வளைஞ்சு வேலை செஞ்சதே கிடையாது. அதுக்கு எப்பயும் எங்கள் அண்ணியை குறை சொல்லணும், எங்கள் அண்ணனை குறை சொல்லணும், யாராவது ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டு அது அவங்கக்கிட்ட வாங்கி தின்னுட்டு கிடக்கும். ஆனால் அத்தை நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு தங்கமான கணவரை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்கள போய் நான் இத்தனை நாளாக புரிஞ்சுக்காம இருந்தேன். ஆனால் புரிஞ்சுக்கிற நேரத்தில் அத்தை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு தான் வருத்தம். ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது. என்னடா ஈஸ்வரா, எனக்கு வந்த சோதனை இது. உண்மையா இது கனவா பொய்யான்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ கில்லலான்னு பார்த்தாலும் இவ ஏதோ நினச்சிக்கிட்டானா என்ன பண்ணுறது? ஐயோ முடியலையே ஈஸ்வரா. இந்த சம்மந்தி ஃபோன் பண்ணாரு, பெருசா கிளம்பு வீட்டுக்கு போகணுமாமா. வீட்டுக்கு வர சொன்னாரா? ஏங்க? என்னன்னு எனக்கு தெரியும், கிளம்பி வாங்க அப்படின்னாங்க. நான் ஏன்னு கேட்டேன். அதெல்லாம் போன்ல எல்லாம் பேச முடியாதுங்க, நேர்ல தான் பேசணும் அப்படின்னாரு. பேசணும்னாரா? ஒருவேளை நம்ம பிள்ளை விஷயம் எதுவும் தெரிஞ்சிருக்குமா? இங்க பாரு, அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசல, நார்மலா பேசினாரு. அப்படி எதுவும் தெரிஞ்சிருந்தாலும் கோவத்துல பேசுவார்ல, அப்படி கோவமெல்லாம் ஒன்னும் பேசல. ஏங்க பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. வாங்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன வரப்போகுது, உண்மையை தான் சொல்றேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? அவர் திடீர்னு இப்படி கூப்பிட மாட்டாரே.
அட நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவரு போன் அடிச்சாரு. என்னங்க சம்பந்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கேங்கன்னு. அப்புறம் என்ன வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறீங்க, என் பிள்ளைய கட்டி கொடுத்தா வீட்டு பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா அப்படின்னாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, வேலை தான் அப்படின்னு. அதுக்குன்னு அன்னைக்கு சம்பந்தி மட்டும்தான் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க, ஏன் நீங்க வர வேண்டியதானே வைக்க வேண்டியதானே அப்படின்னாரு. இல்லைங்க கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்னு. சரி வேலையெல்லாம் எப்போ முடியும்னாரு. அந்த ஆயிட்டே இருக்குங்க அப்படின்னு. சரிங்க கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படின்னாரு. வரும்போது சம்பந்தியும் சேர்த்து கூட்டிட்டு வாங்கினாரு. ஏங்க அப்படின்னு. இல்லைங்க இது மருமக வேற உடம்பு சரியில்லைன்னு பார்க்கவும் கஷ்டமா இருக்குது. நம்ம வீட்டில் வச்சு பார்க்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கும்ல. 1000 தான் இருந்தாலும் பெற்றவங்க வச்சு பார்க்கறதும் நம்ம வச்சு பார்க்கறதும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. சரிங்க நான் வாரேங்க அப்படின்னு. உடம்பு முடியாத நேரத்தில் கூட பிள்ளைய வந்து பார்க்க மாட்டீங்களா, ஏன் கட்டி கொடுத்தா கடமை முடிஞ்சது நினைச்சீங்களா அப்படின்னாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. சரி அப்போ கிளம்பி வாங்க சம்பந்தியை கூட்டிக்கிட்டுனாரு. சரிங்க இந்த வீட்டுக்கு போயிட்டு நான் கூட்டிட்டு வரேன்னாரு. சரி கிளம்பி போயிட்டு வந்துருவோம். சம்மந்தி எல்லாம் ரொம்ப நல்லவருங்க. அவங்க அம்மா தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போ அவளே ஃபோன் போட்டு பிள்ளையுமே சொன்னா அன்னைக்கு சம்மந்தி அவங்க ரொம்ப பரவாயில்லம்மா, என்னை தங்கமாக தாங்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு. என்ன நம்ம புள்ள தான் அவங்க வீட்டில் போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிறா. இவ கொஞ்சம் வேலை வெட்டியெல்லாம் பார்த்தா தானே அவங்க மனசும் கொஞ்சம் இறங்கி வரும். இவ இங்கே இருக்கிற மாதிரியே அங்கேயே இருந்தால் என்ன பண்ணுறது? சரி பிள்ளைய உடம்பு முடியலன்றாங்க, பழங்களெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பார்த்துட்டு இப்படி இருமா அப்படி இருமான்னு சொல்லிட்டு வருவோம். சரியா கிளம்பு. சரிங்க. இந்த கயிறை மறந்துட்டேன் பாருங்க, மாப்பிள்ளை கட்டுறதுக்கு கயிறு வேற கொடுத்தாங்க, அதையும் சேர்த்து கட்டிக்கிட்டு வந்துருவோம். சரி போய் எடுத்து வை. மருமகளே இந்த இடத்துல தாமா என் பையன் வேலை செய்யறாடா, நல்லா பாத்துக்க. ஓ சரிங்க அத்தை, நல்லா பெரிய ரூம் தான், நல்லா இருக்கு. இல்ல வா அவன் வரத்துக்குள்ள இந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு போயிருவோம். தனலட்சுமி என்ன இவங்க 2 பேர் வந்திருக்காங்க? வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இருக்கட்டும்மா. ஐயோ நீங்கள் வரேன்னு முன்னே சொல்லியிருக்கலாம்ல. அரவிந்த் இப்போ தான் வெளியே போனான், ஏதோ ஜாமான்லாம் வீட்டுக்கு வாங்கணும் வைக்கணும்னு. இருக்கட்டும்மா, அப்படியே பையனை பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். காலையில வேற அவங்கிட்ட ஒழுங்கா பேச முடியா, சாப்பிட்டானா என்னன்னு தெரியல, மனசுக்கெல்லாம் ஒரே கஷ்டமா இருந்துச்சு, அதான் வந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டான். ஓ சரி நீங்கெல்லாம் ஒன்றா தானே உட்காந்து சாப்பிட்றீங்க. சரி அப்புறம் வேலையெல்லாம் எப்படிமா போகுது? நல்லா போகுது, உட்காருங்க. இருக்கட்டும்மா இருக்கட்டும். இங்கே வேற யாரெல்லாம்மா வேலை செய்கிறா? இங்கே ஒரு 30-40 பேர் வேலை செய்கிறாங்க. அப்படியா? நம்ம அரவிந்த் இங்கே மட்டும்தான் வேலை செய்கிறானா, இல்லை வேலை இங்கிட்டு வேற எதுவும் போவானா வருவானா? ஆளாளுக்கு ஒவ்வொரு கேபின் இருக்கு, அங்கே தான் அவங்கவுங்க வேலை செய்வாங்க. ஓ சரி. அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா, மனசெல்லாம் ஒரே கஷ்டமாக இருக்குமா. பிள்ளைய பெற்றுப்புட்டு ஏண்டா பெத்தோன்ற அளவுக்கு இப்போ வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு. சொல்லியிருப்பானே, உங்கள் அம்மா கூட சொல்லியிருப்பாங்களே, சாவறதுக்கு கிணத்துல எல்லாம் விழுந்துட்டேன்னு. வாழவே பிடிக்கலம்மா, செத்துடலாம் போல இருக்குது. ஐயோ ஏன் அப்படி சொல்கிறீங்க? அந்த மாதிரி சொல்லாதீங்க. கடவுள் கொடுத்த உயிர், அதை நம்மளாம் எடுக்கக்கூடாது. கொடுத்தவன் அவன் தான், எடுக்கிறது அவன் கையில் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அதனால தான் என்னவோ தெரியல, சாவ கிடந்த நான் பொழைச்சி வந்துட்டேன். என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, வரும்போதே வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். வந்திருக்கீங்க, எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. அப்புறம் நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. நீங்கள் எல்லாம் ஒன்றா தான் வேலை செய்கிறீங்க வைக்கிறீங்க. அரவிந்து உங்ககிட்ட பேசுவான் வைப்பான்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ எதை பற்றி கேட்குறாங்கன்னு தெரியலையே. இந்த அரவிந்த் பையன் நேற்று என்கிட்ட சொன்னாமா, ஏதோ ஒரு பிள்ளைய விரும்புகிறேன் வைக்கிறேன், கட்டுனா அவளை தான் கட்டுவேன், இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றான். நான் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுமா. என்னடா இது, இந்தா என் அண்ணன் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன், இவளை கட்டி வச்சு எப்படியாவது என் அண்ணன் குடும்பத்தோடு நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா இவன் இப்படி சொல்கிறான். மனசுக்கே வேதனையாக போச்சுமா. யார் அந்த பொண்ணுன்னு தெரியல. அத்தா உனக்கு எதுவும் தெரியுமா, அந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் பேச முடியுமான்னு பார்க்கத்தான் வந்தேன். அந்த பொண்ணு யாருன்னு எதுவும் உனக்கு தெரியுமாம்மா? ஐயோ அந்த பொண்ணே நான் தான், என்கிட்டயே வந்து கேட்குறாங்களே. உன்னை இப்போ பார்க்கணும், கொஞ்சம் பேசணும். என்ன நம்ம ஆளை காணோம்? எக்ஸ்கியூஸ் மீ, மோன் ப்ளீஸ். ஐயோ இந்த லூஸ் எதுக்கு இப்போ இங்கே வருதுன்னு தெரியலையே. என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி வேணும் உனக்கு? எங்கடி என்னோட ஹேண்ட்ஸமை காணோம்? வைத்தியக்காரி எந்த நேரத்தில் வந்து பேசுகிறா, இவங்களுக்கு நேரங்காலமே கிடைக்கலையா? என்னடி உனக்கு பிரச்சனை? கம்முன்னு போ. ஏண்டி உன்னை பற்றி உங்ககிட்ட கேட்டால் தான் எரிஞ்சு விழுகிறேன், என் ஹேண்ட்ஸமை என் டார்லிங்கை பற்றி கேட்டால் கூட மூஞ்ச காட்டுறேன். எங்கடி என் டார்லிங்கு? எனக்கு எங்கே தெரியும்?
ஸோ இன்னைக்கு தான் சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சது. சரி அரவிந்த் கிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு வந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு. அத்தை இவ தான் போல இருக்கத்த. அரவிந்த டார்லிங்ன்றா, ஹேண்ட்ஸம்ன்றா. இவரு நம்ம மாமாவை தான் அத்தை பேசிட்டு இருக்கா. ஓஹோ, அப்ப என் புள்ள மனசை கெடுத்தது இந்த பாப்புகான் மண்டை தானே? ஐயே, ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. என்னங்க, என்ன வேணும்? நீ தாண்டி வேணும், நீ தான் வேணும். உன்னை தாண்டி தேடிக்கிட்டு வந்தேன். ஏங்க என்ன பேசுறீங்க? அடியே பாப்புகான் மண்டை, இப்படி கிராப் வெட்டிக்கிட்டு வந்துட்டு என் புள்ள மனசை மாத்தி என் புள்ள வாழ்க்கையை அழிக்கலான்னு பாக்குறியா நீ? ஏய் யாரடி இவங்க? எதுக்கடி என்ன பார்த்து இப்படி பேசுறாங்க? ஏய் அவங்க தாண்டி அரவிந்தோட அம்மா. ஐயோ இவங்கன்னு தெரியாம நான் பாட்டுக்கு வாய விட்டுருக்கனா? ஐயோ ஆன்ட்டி. யாரடி ஆன்ட்டி? அப்படியே அடிச்சேன்னு வையி, 5 கையும் அப்படியே கண்ணத்துல பதிஞ்சிரும் பாத்துக்க. வீட்டுல கிளி மாதிரி ஒரு புள்ளைய கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா குரங்கு நீ நடுவுல பூர பாக்குறிய. யாரு என் புள்ளைகிட்ட பேசுறது வைக்கிறதுன்னு வச்சுக்கிட்டேன்னு வையி, ஆஞ்சு போடுவேன் ஆஞ்சு. யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டேன். இங்க பாருங்க, ரொம்ப இதா பேசாதீங்க, அப்புறம் வாட்ச்மேன்ட்ட சொல்லி அப்படியே வெளியே பிடிச்சி தள்ள சொல்லிடுவேன். என்ன சொல்லி தள்ள சொல்லடி பாப்போம். என் மேல கைய வச்சீனா என் பையன் கம்முன்னு இருப்பான்னு நினைக்கிறியா? வித்யா முதல்ல நீ கிளம்பு. இங்க பாருங்க, ஆஃபீஸ் இது இந்த மாதிரி கத்துனீங்கன்னா அப்புறமேட்டுக்கு அரவிந்துக்கு தான் கெட்ட பேரு. தயவு செஞ்சு போங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். தயவு செஞ்சு போங்க. ஏங்க கூட்டிட்டு போங்கங்க அவங்கள. இங்க பாருமா, இவகிட்ட சொல்லி வை, இனிமே என் பையன் பின்னாடி சுத்தி கித்தி வந்தா அப்புறம் அம்புட்டுதான் சொல்லிவிட்டேன். விளக்க மத்த எடுத்துக்கிட்டு வந்தேன்னு வை, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இழுப்பா இழுத்து போடுவேன் பாத்துக்க. ஒரு அழகா புள்ளைய வளர்த்து நாங்க படிக்க வச்சு இம்புட்டு தூரம் ஆளாக்கி கொண்டுட்டு வந்து வேலை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். இவங்க அப்படியே வந்து வீட்டுக்குள்ள புந்துக்கலான்னு பாக்குறீங்க. இங்க பாரு, அதுக்கு வேற ஆளு யாராவது இருப்பாங்க. என் பையன் கிட்ட இந்த வேலை வச்சுக்காத சொல்லிவிட்டேன். ஐயோ தயவு செஞ்சு கம்முன்னு இருங்க. மேனேஜர் காதுல கீது விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அரவிந்த் வேலையே போயிடும். தயவு செஞ்சு போங்க. அரவிந்த் இல்லாத நேரம் இப்படி வந்து நீங்க கத்திட்டு இருக்கீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. தயவு செஞ்சு போங்க, எங்க கூட்டிட்டு போங்கங்க. ஏதோ நீ சொல்றன்ற காரணத்துக்காக தான் போறேன். யாரடி ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். என் புள்ள பின்னாடி இது சுத்திக்கிட்டு வந்தே டாலிங்கு டோலிங்குன்னு அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். இனிமே என்கிட்ட உன்னை பார்க்க கூடாது. எங்கேயாவது பார்த்தேன்னு வை, பிச்சு பேன் பார்த்து போடுவேன். வாங்க நம்ம போவோம், வாங்க. தொலைச்சு போடுவேன் யாருக்கிட்ட. என்னடி அரவிந்துக்கு இப்படி ஒரு அம்மா இருக்குன்னு சொல்லவே இல்லை, என்ன கிளி கிழிக்கிறாங்க. நான் தான் உன்னை முன்னையே போன்னு சொல்லி சொன்னேன்ல, அப்படியே ஆடிக்கிட்டு வார நல்லா வாங்கி கட்டினியா? ஏய் எங்க வீட்டில் எங்க அம்மா கூட என்னை இப்படி திட்டினதுலடி, என்னடி இப்படியெல்லாம் பேசுறாங்க அவங்க அம்மா. ஐயோ இனிமே இந்த அரவிந்த் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது சாமி. ஐயோ இவங்களெல்லாம் நான் அரவிந்த கீது கல்யாணம் பண்ணிக்கிட்டு கீது இவங்க வீட்டுக்கு போனேன், என்னைய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சிரும் போல இருக்குது. அம்மா இவங்க கிட்ட சங்காத்தமே வச்சுக்க கூடாதுன்ற அளவுக்கு இந்த அம்மா பேசிட்டு போகுது. சரி சரி போ. ஐயோ கொஞ்சம் விட்டா என் கழுத்தை அப்படியே கடிச்சு துப்பிரும் போல இருக்கேன். என்னம்மா பாஞ்சுக்கிட்டு வருது. ஆஃபீஸுன்றதுனால கையை கீழே உங்களை இல்லைன்னா விளக்க மாற்ற மட்டும் எடுத்துட்டு வந்துச்சு, என்னை இன்னைக்கு இழுத்திருக்கும் போல இருக்கு. நான் சும்மா சாதாரணமாக தான் இவங்கிட்ட பேச வந்தேன், அதுக்கு போய் எதுக்கு அந்த அம்மா இப்படி என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருது? அப்படி என்ன நான் பேசுனேன் ஒன்றுமே தெரியலையே. ஆத்தாடி, சும்மா ஹேண்ட்ஸம்மா டார்லிங்னு சொன்னதுக்கே வித்யாவை போட்டு இந்த கிளி கிழிச்சாங்க. இதில் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சது. ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியல. இதில் வேற அவன் என் கழுத்தில் தாலி கட்டிட்டான்னு தெரிஞ்சது, என்னை கொண்டே போடுவாங்க போல இருக்கே.